வீட்லேருந்து கிளம்பி ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு காலையிலே பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்ல வந்து ஸ்நாக்ஸோ, ஃப்ரூட்ஸோ எதுவுமே இல்ல. அப்ப போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் எங்க ஆளு தான் சேர்ந்து போனோம். ஆனா இந்த பழக்கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, கண்டிப்பா நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எடுத்து நம்ம அந்த பாஸ்கெட்ல போட்டாலும் திரும்ப அதே பழக்கடையில போட்டுருவாங்க எங்க ஆளு. அதனால வந்து நான் எடுக்க மாட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிறதெல்லாம் சொத்தியா இருக்குமா. அதனால அது தேவையே இல்ல. அதெல்லாம் நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் போல ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு போம்போது லாஸ்ட்டா அந்த தேங்காவ நான் உள்ள வச்சுட்டு போனேன். அது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாரி லைட்டா எல்லோ கலர்ல இருந்து, அத அப்படியே பண்ணாம எங்க அம்மா ஒரு ட்ரிக்ல பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த ஊசில குத்தி அடுப்புல வச்சு அப்படியே லைட்டா அந்த தீயில காட்டிட்டு, அதுக்கு பிறகு அப்படி சுட்டுட்டு, அதுக்கு பிறகு குழம்பு வைப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும். இன்னைக்கு வந்து குதிப்பு மீன் தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட்டு அத தான் குழம்பு வைக்கலாம்னு நெனச்சிருந்தேன். ஆனா, அதுக்கு நடுவுல பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் நெத்திலி மீன் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நல்லா மாங்கா போட்டு நெத்திலி மீன் வைக்கலான்னு சொல்லிட்டு, அந்த தேங்காவுல அரைச்சு எடுத்து நெத்திலி மீன் வச்சுட்டேன். குழம்புல ஒரு ஸ்மெல் இல்லையே! சூப்பரா இருந்துச்சு. மாங்கா போட்ட நெத்திலி மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குதிப்பு மீன் பொரிச்சிருந்தேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன்.